சரியில்லை, ஆட்சியாளர்கள் மதவெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், ஆளக்கூடியவர்கள் ஊழலே ஊறி திளைத்தவர்களாக இருக்கிறார்கள், ஆளக்கூடியவர்களுக்கு மக்கள் நலனின் மீது அக்கறை இல்லை என்பதுதான் இதற்கு அடிப்படையான காரணம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை மக்களுக்கு முன்வைத்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக திகழ்ந்தார்கள், அவருடைய ஆட்சி காலத்திலே மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தது, எப்படி மக்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் கண்டார்கள், எப்படி தீண்டாமை ஜாதி கொடுமைகள் ஒழிக்கப்பட்டது, எப்படி மூடநம்பிக்கை ஒழிக்கப்பட்டது என்று முன்மாதிரி ஆட்சியாளராக உலகத்தில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்களும் ஒரு முன்மாதிரியாக கொள்ளத்தக்க வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி முறை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அண்ணல் காந்தியடிகள் கூட சொன்னார், இந்தியாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உருவாக்கிய அந்த ஆன்மீக தலைவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு சிறந்த இஸ்லாமிய ஆட்சியாளரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த ஆன்மீக அரசியல் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி நடத்திய காரணத்தினால்தான் மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு வழங்க முடிந்தது.